திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை பார்த்தில்ல, ஐயா பெரியார் அவர்கள் வந்து ராமரச்சர் பல அடிச்சாரு, தீ வச்சு கொளுத்தினாரு, அதெல்லாம் ஒன்றும் சரி வரல, அவரை அசிங்கப்படுத்த முடியல. இது ராமர் ஆட்சி தான்ட்டாரு, செத்தான் ராமர். கதை முடிஞ்சு. இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. பெரியாரை விட பெரிய கலாக்காரர், பெரிய புரட்சியாளர், பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள். புரியுதில்ல உனக்கு? புரியுதில்ல? கலைஞரை நீ எல்லாமாட அவமானப்படுத்திடுவ. இளம் கலைஞரே என்று உதயநிதி சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத, விடவாடா நம்ம கவலைப்படுத்திட போல. அது மாதிரி நீ ஒரு ராமரை ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்ப. நாங்கெல்லாம் படிக்கும் போது கடவுளின் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைப்ப. பசி இருக்காது, பஞ்சு இருக்காது, வறுமை ஏழ்மை இருக்காது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், வாழ நல்ல வீடு இருக்கும், அங்க குற்றம் குறை இருக்காது, மது இருக்காது, கொலை செய்ய நடக்காது, கற்பழிப்பு இருக்காது, இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப. நீ அப்படிதான் நினைப்ப. அந்த ஆட்சியை நீட்சின்ட்டாரு. ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல. இல்ல அப்படிலாம் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தன், ஒரு தலைவர் பெருமக்கள் ஒண்ணு வேணாம். அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் புறைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல, அந்த நாய்கள் கூட குலைக்கலையே. அது கூட குலைக்கல. அவங்க வசதியா பேசுவாங்க, வசதிக்காக பேசுவாங்க. இது பேச வேண்டிய பொருள் இல்லை, அவங்க விட்டுருவாங்க. என்னடா இவங்க திடீர்னு பார்த்தா முருகன் மாநாட்டில் பங்கேற்கிறார். யாரா முருகன்? யாரு? புதுசா இப்பதான் அவங்க கட்சியில் சேர்த்துப்பாரு இருக்கு. அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது 20 நிமிஷம் பேசணும். காலில் எழுதி வச்சு படிக்காம பேசணும். அருணகிரிநாதர் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து, அதை வந்து பாடணும். பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும். என்னவா என் மகன் பெரியவன் கூட வேணாம், மாவீரனை பாட வைக்கிறேன். அவன் திருவாசம் எனும் அவன் பாடுவான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, அவனா பாடுவான். குறுக்கணி பண்ணினா கோவப்பட்டுவான். நான் பாடிட்டேன் சொல்லு பார்ப்போம். திடீர்னு முருகன் கண்ணுக்கு வருவாரே, திடீர்னு. நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன், அதுல அது கடவுளை முப்பாட்டன். கடவுள் என் பாட்டன் தாண்டா உங்களுக்கு கடவுளாயிருக்கான். நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் என முன்னோன் எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல்வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள், இதே முரசொலியில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை, அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள், அவர்கள் எங்க இதெல்லாம் இப்ப என்ன வாயில என்ன இருக்கு? எலி பேஸ்ட் இருக்கா, ஃபெவிகால் இருக்கா, என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க? எதையும் பேசல. திடீரென்று முருகன் மேல உங்களுக்கு பாசம். நாங்கள் வேலை தடுத்தால் தமிழ்நாடு நாசமாயிரும், நீங்க வேலை எடுத்தால் எப்படி? இதே பிஜேபி வேலை தூக்குகிற போது பாராட்டி முரசொலியில் எழுதினீர்கள். அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள். யார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தத்துவத்தின் அடிவரடிகள்? யார்? நீங்களா நாங்கள? யார் வந்தாலும் திமுகவை எழுத்திட்டியா சங்கி. அப்ப நீங்களான லுங்கி அங்கிய? நீங்க யாரு? யாரு? யார நீ? யாரு சொல்லு. ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன். மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார். மோடி எழுத்து பேசுறது, அப்ப ராகுலுக்கு ஆதரவாக பேசுறதா? காலையில் எந்திரிச்சவன விற்கிற போத பொருளை 1-2 இதான் அடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க போட்டுருக்கு. என்ன தேவை எழுதி வைக்கிறது, பேசுறது, இதையெல்லாம் பேசு. திடீரென்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க? என்ன அதை சரி பண்ணணும். ராமர் ஆட்சி இங்க சரி பண்ணியாச்சு, இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு. நல்லா கவனிக்கணும். இப்ப முருகனை தூக்கிட்டு சீமான் திறான், நாம் தமிழர் திறான், அதை கொஞ்சம் சரி பண்ண.
அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு. ஏன்னா இப்போ 26 நெருங்கிருச்சு, இன்னும் 17 மாதம் தான் இருக்கு. அவர் எதை பற்றியும் கவலை கிடையாது. அதை போடு போட்டு அவங்க. அப்புறம் யார் இருக்கிறா? அருள் தந்தை இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் லயலில் வேலை செஞ்சார், புனித வளனார் ஜோசப் கல்லூரியில் வேலை செஞ்சார். அவரை தூக்கி கிறிஸ்தவர்னால அங்கே ஒரு பொறுப்பு போடு. ஓட்டை கரெக்ட் பண்ணுறாங்க. ஐயா நீனும் தான் இருக்கிய. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் ஒரு மாலை வைத்து விட்டால் கல்லர் மறவர் அகமுடையவர் வாக்கை கரெக்ட் பண்ணிடலாம், வாங்கிடலான்னு அவன் நினைக்கிறான். நீ அதை நம்புற, அதுக்கு தான் சாய்கிற, அதுக்கு தான் ஓட்டு போடுற. ஏன் உன் பாட்டம் பூலித்தவனுக்கு அதே மாதிரி அதை தர்றதில்லை? ஏன் உன் பாட்டி வேலுநாச்சியாருக்கு தர்றதில்லை? ஏன் உன் பாட்டம் மருதுவருக்கு தர்றதில்லை? ஏன் தர்றதில்லை? ஏனால் இங்கே மாலையை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் அந்த 3 சமூக வாக்குகளும் தனக்கு வந்து விடுதுன்னு நம்புறான். நீ அதை தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்க. அதான் செஞ்சுட்டு இருக்க. அதுதான் இது வருது. யாரு கிறிஸ்தவரா? அவருக்கு ஒரு மீனை போடு, அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. இது யார் இஸ்லாமியரா? அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. அதுதானே நடக்குது. இது எதுக்காக நடக்குது? திடீர்னு வறுமை ஒழிப்பு, புரட்சி பெண்கள் திட்டம். புரட்சி பெண் யாரு? புரட்சி பெண்ணுனா யாரு? முதல்ல என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன். 1000 ரூபாய் கூட வசதி இல்லாத என் வீட்டு பெண்கள் வறட்சி பெண்கள் தானே ஒழிய புரட்சி பெண்கள் அல்ல. நீ எப்படி புரட்சி பெண்ண? புரட்சி பெண் என்றால் யார்? யார்? கணவர் இறந்து போனார், கைம்பெண்ணாக இருக்கும்போது பிள்ளைகளை விட்டு இறந்து போனார். உங்களால தான் குடி செத்து போயிட்டான். பேச தெரியும். தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக, இந்தியாவிலே அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இப்ப என்னமா நீங்க இப்படி சொன்னீங்களே இப்ப அப்படின்னா, அப்படி கேட்டால் வாய மூடு. இதாங்க கணவனை இழந்து விட்ட பெண், அவள் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வேலைக்கு போகணும். தையல் பயிற்சி எடுத்துக்கொண்டால், திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுத்தால், ஒரு துணி ஆடை விற்பனையகத்துக்கு போனால், உணவகத்துக்கு போனால், வேலை செய்தால், வருவாய் ஈட்டி தன் குடும்பத்தை காத்தால், தற்சார்பு பொருளாதாரத்தில் தன்காலிலே நின்று தன் குடும்பத்தை காத்தால், இவள் புரட்சி பெண். இவள் புரட்சி பெண். கால் விபத்திலே இழந்து விட்டாலும் ஓட முடியல, பாரா ஒலிம்பிக்கிலே அது ஓடி தங்கத்தை வெல்றா, பதக்கத்தை வெல்றா என்று ஓடுகிறவள் புரட்சி பெண். எத்தனை புரட்சி பெண்கள் இந்த நிலத்தில! அதுக்கெல்லாம் அந்த பேரை வைக்கிறது இல்லை. இந்த புரட்சிங்கிற சொல்ல இவர்களால் தான் இழிவாய் போனதை அன்பு மக்களை. வரவெல்லாம் புரட்சி தலை, புரட்சி நடிகன், புரட்சி தளபதி, புரட்சி கிரட்சின்னு போட்டு புரட்சி வறட்சி சொல்லாக மாறிட்டு. இப்ப புரட்சிங்கிற சொல்ல உச்சரிக்கவே தடுமாற வேண்டியது. இது என்ன புரட்சி? என்ன புரட்சி? அப்படி ஏதாவது உருவாக்கியிருக்கா இந்த நாடு? பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் ஏதாவது அறிவிச்சிருக்கா? தங்களை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு பொருளாதார திட்டத்தை ஏதாவது அறிவிச்சிருக்கா? இல்ல. 1000 ரூபாய். ஏன் 1000? இளைய தலைமுறை பிள்ளைகளை தன் பக்கம் திருப்ப முடியல. கோட்பாடு செத்து போனது, தத்துவம் செத்து போனது, திராவிடம் தீந்து போயிட்டு. எங்க ஒரு தலைமுறை பள்ளி கல்லூரியில் படித்த தலைமுறை எல்லாம் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி, சீமானை நோக்கி, புலிக்கொடியை தூக்கி ஓடி வரும். 35 லட்சம் 36 லட்சம் வாக்கா? அதுல குறைஞ்சது 30 லட்சம் வாக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாக்கு என்பதை உங்களுக்கு மேசையில் இருக்கிற சர்வே புள்ளி விவரம் சொல்லு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஓட்டை எப்படி, இந்த வாக்கை எப்படி நமக்கு அத்திருப்பலாம், எப்படி ஓட்டை டைவர்ட் பண்ணலாம், சீமான்ட்ட போகாம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, படிக்கிற கல்லூரிக்கு போற பிள்ளைகளுக்கெல்லாம் 1000 கொடுத்துரு. ஓட்டுக்கு அந்த நேரத்தில் காசு கொடுக்கறதுக்கு பதிலா ஒவ்வொரு மாசமும் கொடுத்து சரி பண்ணிடு. எப்ப கொடுக்கறது? ரொம்ப முன்னாடி இருந்து கொடுத்தா நிறைய தொகை செலவு பண்ண வேண்டியது வரும். தேர்தலுக்கு 10-15 மாசம் இருக்கும்போது கொடுத்தால் இப்ப 450 கோடி கிட்ட செலவாகுது. எதுக்கு? தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு. தமிழ் புதல்வன் யார்? தமிழ் புதல்வன் திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட புதல்வன் ஏன் இல்லை? எங்கள் ஐயா நல்லகனுக்கு கொடுத்த விருதிலே திராவிடர் தகைசால் திராவிடர் ஏன் இல்லை? இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு கொடுக்க போற விருதிலே ஏன் தகைசால் திராவிடர் என்று இல்லை? தகைசால் தமிழர். யாரை ஏமாற்ற? இதை நாங்கள் பேசினால் இனச்சாவனிசம், இனவெறி, மொழி சாவனிசம், செப்பரேட்டிசம், பிரிவினவாதம். இதை ஏன் நீங்க இல்லை? திராவிட மாடல் ஆட்சி ஏன் தமிழ் புதல்வன்
அது ஏன் சொல்லுது தமிழ் புதல்வன் திட்டம்? திராவிட புதல்வன் சொல்லி பாரு, சொல்லி பாரு, திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த கொடுமை. நாம் தமிழ் தேசியம் பேசும்போது பாரு, நம்ம தமிழ் தேசியம் பேச ஃபாசிசம், செப்பரேட்டிசம், சாவனிசம், இன வெறிய தூண்டுறோம், இன பாகுபாடு பேசுறோம், ஆன்டி நேஷனலிசம், தேச துரோகம், இதெல்லாம். ஆனால் நாம் சின்ன பிள்ளைகளாக கால் டவுசர் போட்டு விவரம் தெரியாத காலத்திலே தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பிச்சார NT ராமா. அப்போல்லாம் எங்க போய் புல்லு குடிக்கிட்டு இருந்த நீ? எங்க போய் இருந்த? எங்களை பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், இனவெறிகள், தேச துரோகிகள் என்று பேசுகிற இந்தியர் திராவிடர், இந்த திராவிட கட்சிகள், இந்த திமுக. ஏன் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி வைத்தது? பதில் உண்டா? யார் சொல்லுவா? எங்களை பிரிவினவாதி, தேச துரோகிகள், செப்பரேட்டிஸ்ட் என்று பணி சொல்லுகிற பாரதிய ஜனதா எதற்காக தெலுங்கு தேசத்தோடு சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி வைத்து இப்ப பதவியில் இருக்கிறது? எதற்காக இருக்கிறது? நான் தமிழ் தேசியவாதி, பிரிவினவாதி, என்ன இதுக்கா என் வீட்டில் வந்து கூட்டணி பேசினேன்? எதுக்கு பேசினேன்? நீ உன்னோட கூட்டணி வந்தா எப்படி? உன்னோட வந்துடுறேன், உங்களோட கூட்டணி வந்துடுறேன். உங்க தலைவர் படத்துக்கு முன்னாடி என் தலைவர் படத்தை வச்சா நீங்க இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? எப்படி இருக்கும் பாத்துக்க. தெரிச்சு ஓடிடுவீங்க, மேடையில உட்கார மாட்டீங்க. ஒன்னொன்னே பார்க்கும்போது அணை கட்டியிருந்தோம், தடுப்பணை கட்டியிருந்தாங்க, காணாங்கிறான். என்னடா தடுப்பணை? இப்ப வரைக்கும் சொல்றாங்க மத்திய அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் 24க்குள்ள நாங்க எப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிடும். இந்த சன நம்பிட்டாலே இதை ஏற்கனவே ராமர் கோயில் நாங்க யாராவது இப்ப பிஜேபி ராமரை பத்தி, ராமர் கோயிலை பத்தி, ஏன்னா இந்த ரகுபதி ஐயா வந்து ராமர் ஆட்சி தான் பேசினதுக்கு முதலில் கோபப்பட்டிருக்க வேண்டியது பிஜேபி காரர்கள் தான். இவ்வளவு கேவலமான ஆட்சியாடா ராமர் ஆட்சி? என்ன கள்ளச்சாராயம் குடிச்சு சாரதாடா ராமர் ஆட்சி? 6 வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தால் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான். 60 வயசு அம்மா தனியா இருந்தாலும் வன்புணர்வு செய்யறான். சாலையில போகும்போது தாலி ஆக்குறான், தோட இருக்கிறான். இதெல்லாம் தானே ராமர் ஆட்சி? ஒருத்தன் பேசுது. ஏன் ராமருக்கு மார்க்கெட் இல்லை? எப்படி தம்பி அகிலேஷ் யாதவ் முடிச்சிட்டான். அயோத்தியிலே பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு செருப்பு கட்டி நங்கு அடிச்சு முடிச்சாங்க. ராமரை பேச முடியாது. அந்த பிரச்சனை முற்று பெற்று விட்டது. ப்ராப்ளம் சால்வ்டு. ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லாம் குறுக்கல ஐயோ ஒழுகுதுங்க. இப்ப பாராளுமன்ற கட்டி என்னைக்காவது நீ மாணிக் தாகூர் விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசி நீ என்னைக்காவது பதிரீங்க? அவரையே பேச வச்ச பெருமை ஐயா மோடிக்கு தான் உண்டு. எப்படி பெற்றார் தெரியுமா? பாராளுமன்றம் அவங்க பேசுற அப்படி என்னங்க மழை பெய்த பாராளுமன்றத்துக்குள்ள தண்ணி வருது, ஒழுகுதுங்க அப்படின்னு. ராமர் கோயிலும் ஒழுகுது, அவர் கட்டின ராமர் கோயிலும் ஒழுகுது, நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது. அதை பற்றி கவலை இல்லை. மக்கள் அழுவதை பற்றிய கவலைப்படாத அவர்கள் கோயிலும் நாடாளுமன்ற கட்டிடமும் ஒழுகுவதை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க? அது பற்றி அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. இங்க உங்களுக்கு ஒன்று சொல்லணும் பாருங்க. தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பிணை கேட்குறாங்க. இப்போலாம் மாவட்ட ஆட்சியர், சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குறாங்க. அங்க ஒன்று என்ன என்ன இப்படி இப்படி பேசணும்? அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா அது பேசலையா, அது பாட்டு எப்படி அது பாட்டு? ஆமா அந்த பாட்டை நான் கேட்டிருக்கீங்க இல்லையா? அது நாங்கள் எழுதலையா, நாங்கள் பாடலைங்க, நாங்கள் போடல, அது ஏற்கனவே இருந்த பாட்டு. ஆமா கேட்டிருக்கேன். அப்போ யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இதை பண்ணு. யூடியூப்ல இல்லைங்க, மேடு. அப்போ அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசி என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு?
ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி நிறைய பேசுங்க. ஏன் கருணாநிதி பத்தி பேசுறோம்? ஊழலை பத்தி பேசுங்க. ஊழல் தான் நிறைய, அதனாலதான் ஏன் கருணாநிதி பத்தி பேசுறோம். ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்களே, உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேன் கேளுங்கய்யா. நீங்க அதனாலதான் பேசுறோம். திருவிளையாடல் படத்துல பார்த்தீங்களா, பிரிக்க முடியாதது எதுவோ, பிரிக்க முடியாது எதுவோ, அதுல பிரிக்க முடியாது எதுவோ சொல்லுவாங்கல்ல, வறுமையும் புலமையும். அதுபோல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது. இது தெரியாம ஐயா எங்க பாட்டேன் சூரபத்ம, இன்னொரு பாட்டை முருகன் போய் எங்களுக்காக எங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை தான், அதை பகைவன் எங்களை வந்து கொண்டு விட்டான். அதில் எங்கள் பாட்டி சூரபத்ம மனைவி வந்து போகாத போருக்கணும், வீடு பரவாயில்ல அவன் சொல்றான். முருகபிரானினுடைய வரலாறை எழுதும் போது இந்த சூரபத்மனை எழுதாமல் முருகனுடைய வரலாற்றை எழுத முடியாது இல்லையா? அது மாதிரி ஊழலை பற்றி பேசும்போது ஐயா கருணாநிதியை பற்றி பேசாம பேச முடியாது இல்லையா? அது மாதிரி ஒரு வரலாறு, ஒரு பெருமை தான், ஒரு பெருமை தான், பெருமை தான்.